அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவான வணக்கம். இந்த நாள் கல்யாண மாலையின் வரலாற்றில் ஒரு பொன்னாள். சென்னையில் ஒரு நல்ல வெப்பமான ஒரு மாலை பொழுதுல 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த ஒரு சின்ன விதை இன்று உலகத்தை ஆளும் அமெரிக்காவின் கார்டன் சிட்டியான நியூ ஜெர்சியில் வந்து தன்னுடைய 14வது ஆண்டு கொண்டாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் உங்களை சந்திக்கிறோம். இந்த கல்யாண மாலைங்கிற கரு இத்தனை நாளாவோ எவ்வளோ நாளானாலும் எவர் கிரீனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வேற ஒன்றும் பெரிய காரணம் இல்லை. எப்படி ஜனனமும் மரணமும் இயற்கை நிகழ்வுகளோ அதே மாதிரி திருமணங்கள் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். அந்த திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொண்டதனால் அது வந்து என்றைக்குமே எவர் கிரீன் சப்ஜெக்டாக அது போயிட்டுருக்கு. கல்யாண மாலையினுடைய பணி என்ன அப்படின்னா, எந்தெந்த ஊரில் போய் நாம் வந்து இந்த கல்யாணத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வேலை பண்ணுறோமோ அந்தந்த ஊர்களின் தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் கல்யாண மாலையினுடைய முதல் கட்ட பணி. அதற்காக 2 வருஷம் முன்னாடி நானும் திரு மோகன் அவர்களும் இதே ஊர்களுக்கெல்லாம் வந்துட்டு போனோம். சென்னையிலையோ இல்லை கும்மிடிப்பூண்டிலையோ இல்லை காஞ்சிபுரத்துலையோ இல்லை டெல்லியிலையோ எப்படி நம்ம வரன் தேடி தரோமோ அதே மாதிரி யூஎஸ்லேயும் வரன் தேடி தரலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சோன்னா அது தப்பாயிடும். அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டூர் மாதிரி 2 வருஷம் முன்னாடி வந்தோம். அதாவது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி யூஎஸில் வந்து செட்டில் ஆனவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? ஒரு பெண் ஒரு பையன், அவர் அமெரிக்கனாக இருந்தாலும் இந்தியனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்க அமெரிக்காவில் வளர்ந்த பெண்ணாக இருக்கணும், இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து அந்த பொண்ணு வேலை பார்க்கக்கூடிய அளவில் தகுதி இருந்தால் போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய தேவைகளையும் புரிந்து கொண்டு கல்யாண மாலை வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது. அதனால்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கல்யாண மாலைக்கு சாத்தியமாகி இருக்கிறது. ஆனால் கல்யாண மாலை வெறும்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் போராது, அதை எடுத்து செய்வதற்கு வேண்டும். அந்த மாதிரி வகையில் வந்து ஒவ்வொரு ஊரிலையும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய பணிவான வணக்கங்களை இதே தொலைக்காட்சியின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்தில் அவங்க மிஸ்ஸஸ் கவிதா, மிஸ்ஸஸ் உஷா, அமுதா, இன்னும் அவங்களுடைய கம்ப்ளீட் டீம் ஒரு சக்தியினுடைய வடிவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முப்பெரும் தேவீரா அவங்க எல்லாரும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறைவன் வணக்கம். அடுத்த ஆண்டு நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கம் தன்னுடைய 25வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாட இருக்கிறது. அந்த வகையில் எத்தனையோ பேர் வந்து இதில் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் பாடுபட்டிருப்பாங்க. அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தலை வணங்கி இன்று இந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மிஸ்ஸஸ் கவிதா ராமசுவாமி அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். மேடையை அலங்கரிக்கும் சான்றோரே, அவையை அலங்கரிக்கும் ஆன்றோரே, அனைவருக்கும் என் வணக்கம். வெள்ளி விழாவை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கும் நமது நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்தின் வரலாற்றில் இன்று ஒரு சிறந்த நாள். கல்யாண மாலை இதுவரை 2 லட்சம் திருமணங்களுக்கு மேல் நிகழ காரணமாக இருந்திருக்கிறது. அது ஒரு மாபெரும் சாதனை. இப்படி சிறப்பு வாய்ந்த கல்யாண மாலையின் மூலவர்களான திருமதி மீரா நாகராஜன் அவர்களையும் திரு மோகன் அவர்களையும் கல்யாண மாலை குழுவினரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் உள்ளங்களை களிப்படைய செய்யும் சன் தொலைக்காட்சிக்கு எங்கள் சிறப்பு வரவேற்பு. நண்பர்கள் 2 பேர் பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் கேட்டார், இன்னைக்கு பட்டிமன்றம் கேட்பியா? அடுத்தவர் சொன்னார், என்னையா பட்டிமன்றம் கேட்பியான்னு கேட்குற, பட்டிமன்றம் பாப்பியான்னு கேட்பியா அப்படின்னு சொன்னார். பட்டிமன்றம் என்றாலே பாப்பையா தானேங்க அப்படின்னார். பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்.
பட்டிமன்றம் என்றாலே அதில் ராஜா ராஜா. பாரதியோ கருத்தொழிலும் சொல் மணக்கும் ரோஜா. ஒட்டி வெட்டி உடன் பேச வரும் எங்கள் ஊரார். எங்க நியூஜெர்சி தமிழ்ச்சாங்க வருவாங்க பாருங்க. ஒட்டி வெட்டி உடன் பேசும் வரும் எங்கள் ஊரார், உயர் சொற்போர் புரிவதிலே தாம் சிறிதும் சோரார். ஒட்டுறவை ஏற்படுத்தும் கல்யாண மாலை, உறவுகளை உற்பத்தி செய்கின்ற ஆலை. இட்டமுடன் ஒளிபரப்பும் சன் தொலைக்காட்சி, இவ்வுலக தமிழர்களின் இல்லமெல்லாம் ஆட்சி. தமிழ் பேசா சிறுவர்களும் சன் டிவி கண்டு தமிழ் பேசும் நிலையங்கள் வீடுகளில் உண்டு. அமையும் சம் தொலைக்காட்சி தொண்டுகள் பல நன்று, அவற்றினிலே இதை பெரிதாய் கருதுகிறோம் இன்று. அமுதிங்கே இனி பொழியும் ஏற்றுண்ண வாரீர், அவையோர்க்கு செவி நிறைய சுவை அள்ளித்தாரீர். தமிழிங்கே நடமாடும் செவிகளினால் பருக, சபையோரே வருக, தமிழ் சான்றோரே வருக. I request the President of the New Jersey Tamil Sangam, Kavita Ramaswamy, and Vice President Usha Krishna Kumar to honor Mr. Mohan and Mrs. Meera Nagarajan. திரு மோகன், திருமதி மீரா நாகராஜன் மற்றும் KM மேட்ரிமோனி குடும்பத்தினருக்கு வாஷிங்டன் DC வாழ் பெற்றோர்கள் சார்பாக எங்கள் நன்றி கலந்த பாராட்டுகள். சன் டிவியின் தமிழ் மாலை நாளும் நமக்கு நாட்டு நடப்பை தருவது. சன் டிவியில் கல்யாண மாலை, நம் இளைஞர் கையில் மணமாலை தருவது. பட்டிமன்ற வரலாற்றில் புரட்சி பல செய்தவர் நம் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இவ்வுலகெங்கும் வாழ் தமிழர் இல்லமெல்லாம் ஒளிபரப்பும் மாதவன் சன் டிவி வாழ்க வளர்க. நியூஜெர்சி கல்யாண மாலை நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர்கள் நியூஜெர்சி தமிழ்ச்சங்க நிறுவனர் டாக்டர் சுந்தரம், திருமதி நிர்மலா சுந்தரம். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் திருமதி பார்கவி சுந்தரராஜன், இண்டோ அமெரிக்கன் கல்ச்சுரல் அண்ட் ரிலிஜியஸ் ஃபவுண்டேஷனின் தலைவர், RMKV சார்பில் திருமதி நளினி, திரு சுரேஷ் ரங்காச்சாரி, யூனிஃபினா கேபிட்டல்ஸ், திருமதி தேவி நாகப்பன், திரு நாகப்பன், திரு லேனா கண்ணப்பன், திரு ஸ்ரீனிவாசன், விவந்தா பில்டர்ஸ். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. குடும்பமாக நம்ம ஆட்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற காட்சியை பார்க்கனா, பாரதி இருந்தால் இது ஒரு ஆரிய காட்சின்னுவான். பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் தொடக்க உரை வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. கல்யாண மாலையில் அபிநயா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என்னுடைய பெயர் முனிரத்னம். சரி. நான் யூனியன் வங்கி பணியாளர் சங்கத்தில் செயலாளரை வேலை செய்கிறேன். சரி. எனக்கு 3 பிள்ளைகள். சரிங்க. பெரிய பொண்ணு, மகனுக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்க. இது 3வது பொண்ணு. ஓகே. மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க. வெரி குட். ரைட். ஓகே. அதே போல் அவங்க துறையிலே சேர்ந்த மணமகனை எதிர்பார்க்குறோம். சரி. நாங்கள் செங்குந்தர் உட்பிரிவு கைக்கோளர் வகுப்பை சேர்ந்தவர்கள். நல்லது. ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? எங்கள் மகன் நல்லா சமைப்பா. ஓகே. அவள் எல்லாரையும் நல்லா அனுசரித்து போகிற டைப் அவள். சரி. அது மாதிரி நல்ல மணமகனும் இந்த கல்யாண மாலை மூலியமாக எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நிச்சயமாம்மா. ரைட். ஓகே. அபிநயா? நான் எம்ஆர்க் படிச்சிருக்கேன். சரி. அண்ட் இப்போ US பேஸ்டு ஃபார்மில் ஆர்கிடெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி. நான் ரொம்ப கெரியர் ஓரியன்ட். சரி. ஸோ என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வந்து என்னோட கெரியருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ரைட். ஓகே. விசேஷ தகுதிகள் ஏதாவது இருக்கா? You must be straightforward. Okay. And hardworking. Okay. And who have a force in him to come up in life. வெரி குட். ரைட். அழகானவர், முக்கியமாக அன்பான ஆள், உங்களோட கெரியருக்கு சிறந்த வழியில் உங்களை பார்த்துக்கக்கூடியவர் கணவரா கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். அபிநயா பதிவேன் 623068, வயது 25, எம்ஆர்க் முடித்தவர், ஆர்கிடெக்டாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். அபிநயா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில்.
கல்யாண மாலையில் மணிகண்டன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் PGDCA முடிச்சிருக்கிறாரு. மேட்டூர் டேம்ல ஆபரேஷன் எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. மணிகண்டன் விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் உதயச்சந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 44, DECE முடிச்சிருக்கிறாரு. லேப் அசிஸ்டண்டா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. விபத்தில் வலது கையை இழந்தவர். ஓரளவு படித்த அன்பான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. கணவனை இழந்த அல்லது விவாகரத்து ஆன பெண் சம்மதம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. உதயச்சந்திரனுக்கு உடனடியாக நல்ல வாழ்க்கை துணை அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வெங்கடேஷ் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் ஜெயலட்சுமி, வெங்கடேஷ் அவங்க அம்மா. சரி. எனக்கு 2 பையனுங்க. சரி. பெரியவங்க இவங்க தான். சரி. இவங்களுக்கு கல்யாண மாலை மூலிமா வரன் அமையணும்னு வந்திருக்கோம். சரிம்மா. நாங்கள் 1 இயர் காஸ்ட்டு. சரி. 1 இயர் இல்லை அது சார்ந்த எந்த இது இருந்தாலும் பரவாயில்ல. சரி. நல்ல மருமகளாக படித்த நல்ல குணமுள்ள நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிற மருமகளாக வேணும். நிச்சயமாம்மா. ரைட். ஓகே. வெங்கடேஷ் வணக்கம். நான் வந்து கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இங்கே சென்னையில் படித்தேன். சரி. 2007 வரைக்கும் முடித்தேன். சரி. அப்புறம் வந்து டிப்ளமோ இன் ஃபினான்ஸ் லண்டன் யூனிவர்சிட்டியில் காலேஜில் படித்தேன். சரி. அதுக்கப்புறம் MA அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் லா படிச்சிருக்கேன். சரி. இப்போ ரீசெண்டாக ஸ்காட்லாண்டில் படிச்சிருக்கேன். சரி. இப்போ நான் எம்ப்ளாய்டு இப்போது. சரி. நான் ஒரு சின்ன ஸ்மால் கம்பெனிக்கு அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். எந்த ஊரில்? ஸ்காட்லாண்டில் எடின்பராவில் இருக்கேன். சரி. இப்போ இங்கே ஹாலிடேஸ்க்காக வந்திருக்கேன். ஓகே. மனைவி எப்படி வேணும், எங்கேருந்து வேணும்? பெருசாக எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. சரி. லாஸ்ட் 6 இயர்ஸாக நான் அங்கே தான் இருக்கேன். சரி. ஸோ அதனால் நான் அங்கேயே போய் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி. நான் வரவங்க வந்து அங்கே என் கூட வர மாதிரி இருந்தால் போதும். சரி. ஃப்ரான்ஸ் இல்லை யூகேல உள்ள பெண்? யூரோப்பில் பொண்ணாலும் ஓகே தான், இல்லை லண்டனில் இருந்தால் பொண்ணாலும் ஓகே தான். சரி. இந்தியாலையும் வேணால் பார்க்குறோம். ஓகே. என்னால் விசா ஸ்பான்சர் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போக முடியும். நல்ல படிப்புள்ள பெண்ணாக வேணும். ஓகே. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, நீங்கள் கேட்குற மாதிரி ஃப்ரான்ஸ்லேயோ இல்லை யூரோப்லேயோ உள்ள பொண்ணு, இல்லைன்னா இந்தியாவிலேருந்து உங்களோட வந்து செட்டில் ஆகக்கூடிய பொண்ணு நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக கிடைப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் வெங்கடேஷ், பதிவேன் 628574, வயது 26, MA அக்கௌண்டன்சி மற்றும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் முடித்து அக்கௌண்டன்ட்டாக ஸ்காட்லாண்டில் பணியில் உள்ளவர். இவர் படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். வெங்கடேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சுகன்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 21, BCom படிச்சிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சுகன்யா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுரேஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, BA பண்ணியிருக்கிறாரு. MBA பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னை MNCயில் டெவலப்மெண்ட் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சுரேஷ்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் பாரதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 5 மகள்கள். சரி. 5 மகளில் 3 மகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம். சரிங்க. இவங்க 4வது மகள். சரி. இவங்க BE MBA படிச்சிருக்காங்க. ஏற்கனவே 3 மாப்பிள்ளை நல்லவங்களாம் வந்திருக்காங்க. சரி. நல்ல உத்தியோகத்துலையும் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஈக்குவலாக படித்தவங்களா நல்ல மாப்பிள்ளையா, நல்ல அன்பும் பண்புமாக பாசமாக பார்த்துக்கக்கூடிய மாப்பிள்ளைகளாகவும் வேணும். நிச்சயமா. நாங்கள் வண்டி குலச்சாத்திரியர். ஓகே. உட்பிரிவு நாய்க்கர். ஓகே. உட்பிரிவு நாய்க்கரில் சப்காஸ்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ரைட். ஓகே. நாய்க்கராக இருந்தால் நல்லது. நல்லது. நீங்கள் சொல்லுங்கம்மா. நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா படிச்சு இருக்கணும். சரி. இவங்களை நல்லா பார்த்துக்கணும். சரி. அது இல்லாமல் நான் மகன் மாதிரி 3 பேர் மகன் மாதிரி பார்த்துக்கிறேன். இவரையும் பார்த்துக்குவேன் நல்லா மகன் மாதிரி. ரைட். ஓகே. நல்லது. அதனால சந்தோஷமாக இருக்கணும். ஓகே. ஓகே. பாரதி. நான் BE MBA பண்ணியிருக்கேன். சரி. இப்போ வந்து ப்ரைவேட் கம்பெனியில் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. கணவன் எப்படி வேணும்? அவங்க வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சரி. ப்ரொஃபஷனல் டிகிரி வித் PG. சரி. அப்புறம் கேரிங்காக இருக்கணும். சரி. எனக்கு வரப்போகிறவங்க அவங்களோட அம்மா அப்பாவை என் அம்மா அப்பாவை பார்த்துப்பேன். சரி. அதே மாதிரி என் அம்மா அப்பாவையும் அவங்களோட அதே மாதிரி பார்த்துக்கணும். ஆமாம். வெரி குட். ரைட். ஓகே. நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, அழகான, உங்களை விட அதிகமாக படித்து நல்ல நிரந்தர உத்தியோகத்தில் இருக்கிற சிறந்த கணவன் உங்களுக்கு வருவாங்க கல்யாண மாலை மூலமாக.
அருமையான மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பி பாரதி, பதிவேன் 642469, வயது 26, BE MBA முடித்தவர், டிசைன் இன்ஜினியராக தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். பாரதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் தனசேகரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, BE பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. தற்போது டெபுடேஷனில் US இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. தனசேகரன் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, MA HDCA முடிச்சிருக்கிறாங்க. சென்னை MNCயில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சுதா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. கல்யாண மாலை நிறுவனமும் 25ஆம் ஆண்டு விழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நியூஜெர்சி தமிழ் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி, அதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் பாராட்டுவதற்கும் என்று வருகை தந்திருக்கின்ற நியூஜெர்சியில் வாழ்ந்து அண்டை அயல்களில் பணி செய்து கொண்டு இங்கே மிக நிறைவாக வருகை தந்திருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, சக்தியின் வடிவமாக இருந்து கொண்டு இந்த நியூஜெர்சி தமிழ் சங்கத்தை மிகச் சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற அதன் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, கல்யாண மாலை என்று சொன்னால் அவருடைய ஜீவனாடி, உயிர் துடிப்பு திருமதி மீரா நாகராஜன், புன்னகை மன்னன். அவர் சிரிப்பிலேயே பல கல்யாணங்கள் நிறைவேறிவிடும். அந்த குளிர்ந்த பார்வை ஒன்று போதும். திரு மோகன் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆதரவு தந்து இதை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு துணை செய்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நிறுவனம். நிகழ்ச்சி தொடங்குகிற பொழுதே குழந்தைகள் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி என்று எடுத்த பாடல் இருக்கிறதே, தமிழ்நாட்டில் கூட இப்பொழுது அப்படி கேட்க முடியாது. அது மட்டுமல்ல, இந்த மண்ணிலே தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற மக்கள் எவ்வளவாக நீங்கள் முயன்றிருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம், ஒரு குழந்தையின் கையில் கூட அந்த பாடல் தாள் இல்லை. தமிழை காத்துவிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கங்கணம் கொட்டி கொண்டு செயல்படுவது இங்கே இருக்கின்ற அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் சங்கங்களுக்கும், குறிப்பாக இங்கே நியூஜெர்சி தமிழ் சங்கத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். எல்லாம் எதுக்கு? எப்படியாவது தமிழ் மக்களை ஒன்று சேர்த்து விட வேண்டும். நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும்ல. அதனால் குடும்பமாக
நம்ம ஆட்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற காட்சியை பார்க்கனா பாரதி இருந்தால் இது ஒரு ஆரிய காட்சின்னுவான். இத்தனை மக்கள் ஒன்று கூடி இங்கே வந்து சேர்ந்து இருந்து இத்தனை நேரமாக தங்களுடைய காலத்தை செலவிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அளப்பரிய காதல், அந்த காதலை காட்டுகின்ற திறன். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும். எப்போ ஆரம்பித்தது எப்படியோ அப்படியே இருக்கணும். உங்களுக்கு தெரியாதது இல்லை சார், சொல்லிடுறது கூட ஆரம்பத்தில் நல்லா தான் சார், அப்புறம்தான் சார் எரிச்சலே தெரியுது. பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் தொடக்க உரையும் தொடர்ந்து நியூஜெர்சி பேச்சாளர்களின் விவாதமும் அடுத்த வாரம். ஐயா, நான் 2 குடும்ப வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். 2ஐயும் அனுபவித்து சொந்த அனுபவம் உண்டு. இமிகிரேஷன் அடிக்கடி 2 சொல்லாதீங்க, சந்தேகங்களை கொண்டாந்துரும். அவனுக்கு இமிகிரேஷனை பார்த்தா பயம், ப்ராஜெக்ட் மேனேஜரை பார்த்தா பயம். அதை விட வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மேனேஜர் கூப்பிட்டா வச்சுங்க, பயந்து செத்துருவான். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.